நாம் அதை இழந்து விட்டோம் போல இருக்கிறது. அட, நாம எங்கே ஓடுவோம்? மேரி, மறைவதற்கான இடம் தேடு. ஓ, இந்த பொம்மை வீடு சரியானது என்று நினைக்கிறேன். இதோ நான் ஒரு மணல் கோட்டை செய்ய போகிறேன். மார்கோ, நீ மறைவதற்கு வேண்டும். ஓ சரி, காத்திரு, நான் மணல் பெட்டியில் மறையலாம். நான் என்னை மணலில் புதைக்கிறேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஒரு நிமிடம், என் கால்களை பார்க்கலாம். சரி, இங்கே வாளிகள் இருக்கின்றன. இப்போது என் தலைக்கான நேரம். போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு புதரையும் தேடுவேன், ஆனால் உன்னை கண்டுபிடிப்பேன். அவர்கள் எங்கே இருக்கலாம்? ஓ, இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஆஹா, யாரும் இல்லை. வாருங்கள். மக்கள், ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஷரீம் கார்விஷ்லை. இந்த மணல் வெளி சந்தேகமாக யாரும் இல்லை. இதை பரிசோதிப்போம். இங்கே போகிறோம். நீ ஓடிட மாட்டா. இப்பொழுது இங்கே நின்று காத்திர. உன் கூட்டாளியை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, அவன் எங்கே இருக்க முடியும்? ஆஹா, சரி, அது எளிதாக இருந்தது. வாங்க, வெளியே வாருங்கள். ஓ, அந்த மறைமுக விளையாட்டை நிறுத்துங்கள். நான் உங்களை கண்டுபிடித்தேன். சிறப்பு. ஏய், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நிறுத்து. வாவ், மேரி, நாம் கதை நூலகத்தில் இருக்கிறோம். புத்தகங்களை பாரு. அட, ஒரு படமும் இல்லை. இது மோசமாக இருக்கிறது. ஆனால் இது எனக்கு நிச்சயமாக பொருந்தும். நான் நீல புத்தகங்களின் அலமாரியின் பின்னால் மறைவேன். மைக், அட, நான் அங்கே மறைவேன் என்று நினைத்தேன். சரி, வேறு ஒரு மறைவிடத்தை தேடுவோம். காத்திரு, மஞ்சள் கம்பளம். நான் என்னை மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டிக் கொள்ள முடியும். காவல்துறை பெண் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள். யார் இங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? நீ வெளியே போ. பாப்போம். அட, அது எளிதாக இருந்தது. இப்போவே வெளியே போ. இது மிகவும் சிறந்தது. இங்கே உட்காருங்கள். உங்கள் மஞ்சளுடன் உள்ள கூட்டாளியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் கடைசியாக எங்கு இருந்தார்? ஒப்புக்கொள். எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் அவளை எனது தானாகவே கண்டுபிடிக்கிறேன். ஓ, யாரும் இல்லை. ஓ, வாங்க, வெளியே வா. சரியானது. மைக், நாம் போக வேண்டும். பாரு, அது ஒரு குளிர் பிராங்க். ஓ, இல்ல. வாவ், நாங்கள் ஒரு ஆடைகள் கடையில் இருக்கிறோம். எவ்வளவு அருமை! அழகான உடைகளை பாருங்கள். இதை பற்றி நான் கனவு காண மட்டுமே முடியும். ஆஹா, நாங்கள் சிக்கிவிட்டோம். நான் எங்கே மறைவது? ஆம், இது எனக்கு பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உடைய பாருங்கள், இந்த பைய பாருங்கள், இந்த கண்ணாடிகளை பாருங்கள். ஓஹோ, கடவுளே! நான் அந்த பெண் காவலரை முற்றிலும் மறந்துவிட்டேன். நாம் மறைவதற்கு தேவை. வேகாபோ, நான் உன்னை தேட வந்தேன். திருடர் ஷோ, நீங்கள் இங்கே ஓடி வந்தீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஓ, உங்களை காட்டுங்கள். யாரும் இல்லை. ஓ, இந்த கோட்டின் பின்னால் யாராவது இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கலாம். ஓ,
இந்த தொப்பிய பாருங்கள். நான் ஒரு நாடக அரங்கில் நடிக்கலாம் போல. ஓ ஆஹா, இது அவர்கள் மீண்டும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை இல்லை, வழி இல்லை. உங்களை கொஞ்சம் குளிர்விக்கலாம். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இனி உன்னை கண் பறிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் ஓட முடியாது. நான் உங்களை பிடித்தேன். ஓ வாருங்கள். இல்லை, அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். மைக், நாங்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு வந்தது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டது. எவ்வளவு அழகான படம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி. ஓ, ஒரு வீரனின் கவசம். நான் எங்கே மறைவது? சரி, நான் ஒரு மம்மியின் கல்லறையில் ஏறி மறையலாம். உள்ளே யாரும் வாழ்வதில்லை என்று நம்புகிறேன். ஐயோ, நான் இடறி விழுந்தேன். சரி, நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு அருங்காட்சியகமா? அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். இது ஒரு மனித உருவப்படமா அல்லது இல்லையா? ஓஹோ, என்ன நடக்கிறது? இது குதிரை வீரன், உண்மையான குதிரை வீரன். ஓ, நான் எப்போதும் ஆஹா, அங்கே போ. ஓட முயற்சிக்க கூடாது. இங்கே யாரோ இருக்கிறார்கள். சமாதியில் யார் இருக்கிறார்கள்? மூடிய நீக்குவோம். எப்படி நீ என்னை எழுப்பினாய்? ஓ, இது ஒரு மம்மி. என்னை தொடாதே. ஓ, நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். மைக், ஓடுவோம். நீ எனக்கு உதவ முடியுமா? அருமை, நன்றி. என் வேடத்தை கழற்றி விட்டு ஓடுவோம். ஓ, என் தலை. அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். வாங்க. ஐ, தொடர்ந்து வா. ஒரு நிமிடம். இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. இது நமக்கு பொருந்துகிறது. அந்த நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சிறைக்கு போக விரும்பவில்லை என்றால் நம்மால் செய்ய வேண்டியதுதான். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, நான் இங்கே மூச்சு திணறி விடக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ சரி, இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வோம். நிறுத்து, அதை தொடாதே. அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அதை சரிபார்க்க வேண்டும். போய்விடு. ஓ, தயவு செய்து எங்களை சிறையில் போடாதீர்கள். ஓ, தயவு செய்து காவல்துறை அம்மையாரே, எங்களை மன்னிக்கவும். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை எல்லாவற்றிற்கும் மன்னிக்கிறேன். ஏய், நீ எங்கே ஓடி போன? ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ ஆப்ஸ், மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே. சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கோலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்க கூடாது.
அஃப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வேட்சி விஜயம் புஷேன் நிப்பிலஷாம். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? ஹூம், சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம், மிகவும் அருமை. அழகா? ஆமா, எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைப்ரா, நீ இன்னும் உன் மார்மலேட சாப்பிடலையா? அப்படியானாலும் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் காய் இஸ் ரூம்ல இருக்கேன். அரமெதி சீஷேவ் நிலை டீசரோலைட் டைராவின் பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க இப்போ ஜில்லுக்கு பாருங்க. இப்படி கிரீமி பெரிய நூடுல்ஸ். ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்திரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Apa, Horace's noodles rated chewy go researching for care. Sorry, deep heat and harbor meal station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். யாய், ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? உஃப், இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஜெய், நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடாவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி. சூப்பர், ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ முடியாது, எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும் என் ரோபோட். நூடுல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம்.
என்ன ஆச்சரியம்! வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு! ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கின்றன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை! ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ். ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நின்றும் இருக்குது. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி! அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில், நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருக விடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை கண்டு அப்பா, முடியாது. என்னிடம் அருமையான யோசனை இருக்கிறது. என்ன? புதன்கிழமை என்னுடைய கண்களை பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டும். பயிரின் காதில் உங்களது விரலை செருக வேண்டும். அது அருவருப்பானது. இரத்த சோழன். ஏய் ஏய், அது நல்லா மணக்கிறது. யாராவது விரும்புகிறீங்களா? ஐயோ, அதை விட மோசமாக ஏதாவது இருக்குமா?
ஓ, ஒரு தாசாசமான மாம்சம். ஓ ஆம், சரி. ஜாம்பி அதை நக்கிக் கொண்டிருக்கிறது. வெம்பையருக்கு ஒன்றுமில்லை. அவன் உறுதியாக சோகமாக இருக்கிறான். வென்ஸ்டே ஒரு துண்டு எடுப்பாள். அவளும் மகிழ்ச்சி அடையவில்லை. ஹட்டை திருப்பிக் கொடு, ஏனெனில் நீ விதிகளை மீற முடியாது. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மட்டும் வேண்டும். எம் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். ஜோம்பி. Vampire Surjas, Hure, number Citizen. பஸ். சில மின்சாரத்தை பயன்படுத்துவோம். 220 வோல்ட். அருமே. அதை முயற்சி செய்கிறேன். சிரிக்காதீர்கள், இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓ, மன்னிக்கவும். அதை விடு, உன்னுடையது. ஓ, அருவருப்பானது. இதோ உனக்கு. என்ன ஒரு சிறந்த கேக், ருசியானது. இந்த சுற்றில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். கதிர்ஷ்டா, புதன்கிழமைக்கு எதுவும் இல்லை. உனக்கு மகிழ்ச்சிதான். நான் முதலில் தொடங்குகிறேன். மூளை மொய்க்கிறது. எனக்கு பிடிக்கும். சாம்பி வா. இது உண்மையில் நேற்று பிறந்த ரத்தம். இந்த மூளை இது சில புத்திசாலி ஒருவருக்குரியது. இதை செய்யுங்கள். எப்படி நீ? சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப எளிது மற்றும் தைரியம். எனக்கு அங்க பியூரி காசுக்குது. கணிதத்தில் என்னை சோதித்து பார்க்கலாம். 2 கூட 1 சமம். எனக்கு தெரியவில்லை. காத்திருங்கள். நான் நினைக்கிறேன் அது 5ஆக இருக்கிறது. என்ன? ஓ ஓ நாக்கு சரியில். வெங்காய தொடரலாம். ஷாம்பி சாயத் போய்க்கலே. ஸ்டீல நான் சுட்டு குமுதுறேன். நான் இதை உடம்பு செய்ய லிக் பண்ண வேணும். அது ரொம்ப மோசமா தோணுது. ஓ, இதுவரை இதை விட மோசமானது சாப்பிடல. லைன் என்னோட ஷீர் செய்கிறேன். ஜாம்பி சாமன் பண்ண படுத்தேன். இன்னும் நேராக என் வாய்க்குள் ருசிகரமாக
உண்மையா? நன்றி, கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்கேன். அற்புதம். சிறந்தது. நான் க்ளோஷை எழுப்பலாமா? ஆனாலும் சரிதான். எல்வின் தூடா. நான் அதை நாக்கி சாப்பிட போகிறேன். நானூற்று 50 வயதுடையவன், பழையவன். This is நல்லது. இந்த நூடுல்ஸ் நிஜமாகவே ருசியா இருக்கிற. வைம்பயர் எல்லாத்தையும் விரைவா நக்கிட்டீங்க. என்ன வயல் திப்பிடுச்சு? டினரே என்னை டென்ஷன்லையா? இதை செய்யலாம். Design லாட்சி இன்டீரியர்ஸ் வைட்டலின் என் ரத்தம் தக்காளி சாஸ் போல இருக்கும். ஒரு சற்று பூர்த்தியான இணைப்பு சுவையாக உள்ளது. ஓ இருங்கள், ஒரு இப்போது நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட முயற்சிக்கலாம். என் வாயிலிருந்து நீர் வடிது. வெற்றை தோற்றம் உங்களை போல இல்ல, நகைப்புக்குரியது இல்லையா? இப்ப இதை முயல்கலாம். எவ்வளவு சுவையானது நண்பர்களே, இது நல்லது. ரவுண்ட் பண்ணலாம். ஓ ஒரு எலுமிச்சை. இட்ஸ் மிருக கொலைபேரி. இதை நக்கணும். இசி புளிப்பு இருக்கும். கொலையாளி ஒரு கடிகிறது. புதன்கிழமை எதுவும் இல்லை. அருமை. இதை செய்யலாம். நான் மூச்சடிக்க முடியல. ஒரு ஜூகி உங்களுக்கு உதவும். ஓஹோ வாம்பயர், இது உன் வேலை. என்ன? Clementine. Is this a boring here? ஜாம்பிகளெங்கும் உமிழ்கள். சரி, கடிச்சு பார்க்கலாம். இப்போது நாங்கள் அதை பிழிகிறோம். அது பிடிக்கும். என் முகம் முழுவதும் சுண்டி இருக்கிறது. நிறுத்த. ஹே ஜெனிபர் மற்றும் மெலிசா, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அவர்கள் உங்களுக்கு பொம்மை வீடுகளை கொடுத்துள்ளனர். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெனிபரின் பொம்மை வீடு வெள்ளி நிறத்தில் உள்ளது மற்றும் மெலிசாவின் பொம்மை வீடு தங்க நிறத்தில் உள்ளது. ஒவ்வொன்றிலும் ஒரு அழகான பார்பி பொம்மை உள்ளது. அதற்காக அவள் வீட்டை அலங்கரிக்க உள்ளாள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. வா சரி, நான் ஏற்கனவே அதை யோசிச்சுட்டேன். எனக்கு என் வெள்ளி பில்லியன் கேஸ் தேவைப்படும். சரியா பொம்மை? சூறையை ஃபல்சால் மட்டுமே அலங்கரிக்கிறோம். பெட்டியில் உள்ள அந்த வெள்ளி கட்டிகளை பாருங்கள். இதை இங்கே பால்கனியில் நிறுவுவோம்.
ஆமாம், கூரை அருமையாக இருக்கிறது. இதோ பால்கனி. ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மெலிசா என்ன யோசித்தாள் பார்க்கலாம். சரி, நான் ஏற்கனவே கூரையை யோசித்து விட்டேன். நாங்கள் அதை தங்க அலங்காரங்களால் அலங்கரிப்போம். ஆமாம், இப்போது இங்கே ஒரு ஸ்லைடு நிறுவப்படும். ஆம், நானும் அதை செய்ய போகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சில தங்கம் மீதம் உள்ளது. அதில் ஒரு பாதையை உருவாக்குவோம். ஓ, எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. இப்போது வெள்ளியிலும் ஒரு பாதையை அமைக்கவும். அற்புதம். ஓ மெலிசா, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். சரி, நான் இங்கே ஒரு நீரூற்று அமைக்கப் போகிறேன். அது போதும். உன் வெள்ளியுடன் என்ன செய்கிறாய்? என்னை தொந்தரவு செய்யாதே. நீரூற்று தங்கத்திலேயே இருந்தது. அருமை. அது 2 நிறங்களாக மாறிவிட்டது. அது சரியானது. நான் அதை கையாள முடியும் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. என் பார்பி வெள்ளி வண்டி கொண்டிருக்கிறாள். உன்னால் என்ன மெலிசா? நாம ஒரு வேலி அமைக்க வேண்டும். என்னிடம் ஒரு பொன்னானது இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சரி, என்னிடம் ஒரு வெள்ளியானது இருக்கிறது. நான் கண்டிப்பாக மேலும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருப்பேன். பார்ப்போம். ஓ, உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. விளக்குகளை இங்கே மற்றும் இங்கே வைக்கலாம். சாலை பின்னான விளக்குகளால் ஒளிரச் செய்வது ஒரு சிறந்த யோசனை. இப்போது எனக்கு மாடத்திலே ஒரு நாற்காலியும் தேவை. இதோ சில அலங்காரங்களும். அதில் பீட்சா மற்றும் கோக் வைப்போம். என் பொம்மை தெளிவான நாட்களில் இங்கே ஓய்வெடுக்கலாம். ஓ, இங்கே ஓய்வெடு பொம்மை. அருமை இல்லையா? மேலும் எனக்கு உன் மணி கொடு. இது என் முறை. Gisengel parkare kode or size long for மேஷை வெற்றின் சுகர் என ஷவர் ஒரு தட்சியம் வைப்போம். ஓ, சிறப்பானது. என் பொம்மை சூரிய குளிர்ச்சியை விரும்புகிறது. இங்கே அவள் சூடான நாட்களை அனுபவிக்கலாம். இது எவ்வளவு அழகாக மாறிவிட்டது இல்லையா? அவளுக்கு அது பிடிக்கும். சரி, என் பொம்மை சறுக்கில் இறங்க விரும்புகிறது. போகலாம் பொம்மை. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அற்புதம். ஜெனிஃபர் அடுத்ததாக என்ன செய்வாள்? சரி, எனக்கு ஒரு படுக்கை வேண்டும். அருமை. இந்த வெள்ளி படுக்கை 3வது மாடியில் சரியாக பொருந்தும். என் பொம்மைக்காக ஒரு படுக்கை அறை உருவாக்க விரும்புகிறேன். மாடையை மறக்காதீர்கள். மேலும் இங்கே மின்னும் கற்கள் கொண்ட ஒரு படம் தொங்கும். ஒரு அழகு கூடம் மற்றும் குச்சி நாற்காலி வைக்க வேண்டும். என் பொம்மை இங்கே மேக்கப் தயாரிக்க போகிறது. நாம் ஒரு குளியலுடை, கால் சட்டை மற்றும் அழகான வெள்ளி செருப்புகளை சேர்ப்போம். இதோ, அருமை. முடிந்தது. இப்போது என் பொம்மைக்கு தனிப்பட்ட படுக்கையறை உள்ளது. பெரிய விஷயம். என் பொம்மைக்கும் ஒரு படுக்கையறை இருக்கும். ஆனால் அது மிகவும் சிறந்தது. ஒரு பொன் படுக்கை ஏற்கனவே எனக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பொன் கானபி கூட இருக்கும். அத பாருங்க. இப்போ நமக்கு ஒரு அலமாரி தேவைப்படும். பொம்மை ஒரு நவநாகரிகவாதி. அவளுக்கு எப்போதும் அழகான உடைகள் மற்றும் சிறந்த அணிகலன்கள் சுழன். இங்கே அவள் அலங்கரிக்கலாம். நாங்கள் இங்கே ஒரு கண்ணாடி வைக்க போகிறோம். மேலும் ஒரு பாய் கூட. சில ஓவியங்கள் சுவர்களில். நானும் முடித்து விட்டேன். வாவ், பார்பி, உன் படுக்கை அறையை மதிப்பீடு செய். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ ஆம், அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் அவளுக்காக அமைத்த மேக்கப் மேசையை என் பொம்மை பாராட்டும் என்று எனக்கு தெரியும். ஓ, அவளுக்கு சுகந்தம் மிகவும் பிடிக்கும்.
சரி, பெரிய விஷயம். இது பொன்னான ஆடம்பரத்தோட ஒப்பிட முடியாது. என் பொம்மைக்காக ஒரு புதிய உடையை ஆர்டர் செய்ய வேண்டும். மிகவும் ஆடம்பரமான உடையை பயன்படுத்துவோம். நான் பொம்மைக்காக 2வது மாடியில ஒரு அலமாரி செய்வேன். அலமாரி பெரியதா இருக்கணும், ஏனெனில் என் பொம்மைக்கு புதிய உடைகள் பிடிக்கும். வாவ் வாவ், அழகா இருக்குது. உண்மையான ஃபேஷன் ஷோ. இந்த புது வெள்ளி வேலை தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப சுழன்றிடுச்சு செல்லமே. உங்களுக்கு அது பிடிக்குதா? ஆம், அதை அணிஞ்சு பார்ப்போம். அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதை நாங்கள் அனைவரும் அதை விரும்புகிறோம். அற்புதம். பார்பி 2வது மாடியில ஒரு உண்மையான அழகு கூடம் பெறுவாள். நாங்க வண்டியை இங்கே நிறுத்துவோம். இது ரொம்ப விசித்திரமானது. இது ஒரு அழகு மேசை வடிவத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ருசிக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் பொருத்தமான அழகு சாதனங்கள் உள்ளன. இங்கே நாங்கள் முடி அலங்காரங்களுக்கான ஒரு காப்சூல் மற்றும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வைப்போம். அவள் ஒரு மேடை மற்றும் ஒரு கதிரை நிறுவுவாள். மேலும் சில பொன் தூள் எடுப்போம். அது ரொம்ப அழகா மின்னுகுது. நம்ம அதை அங்கே வைக்க போகிறோம். குளிர். இங்கே ஒரு அமைப்பு மேசையை சேர்ப்போம். மேலும் ஒரு நாற்காலியையும் சேர்ப்போம். ஓ, நான் என் நகைக்கலையை கெடுத்து விட்டேன். எனக்கு உடனடியாக என் நகங்களை வரைய வேண்டும். வாருங்கள், விரைவாக தவறை திருத்துங்கள் தயவு செய்து. சிறப்பு. அதை உலர்த்த மட்டுமே மீதம் உள்ளது. நாங்கள் 1 நிமிடம் காத்திருக்கிறோம். தயார். அப்படியே இப்பொழுது என் மெனிக்யூர் எப்போதும் போல தயார். அழகாக இருக்கிறது. தொடருங்கள். என் பொம்மைக்கு அவளுடைய சொந்த மெனிக்யூர் மேசை இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அருமை. எல்லாம் நல்லது. செல்லமே, நான் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன் பாரு. மொழி அலங்காரத்தையும் இங்கே தேர்வு பற்றலாம். நான் சர்வீன் சாடிக்கலோ இவ்வளவு சாட்சியிருக்க. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் அழகாக இருக்கிறது. இதை தொட முடியாது. ஏன் இந்த சத்தம்? ஜெனிபர், அதை அணைக்கவும். நான் செய்த விஷயங்கள் அப்படியா? சரி. என் பொம்மைக்காக நான் என் சொந்த குரோக்கி அறையை அமைப்பேன். மைக்ரோஃபோனை அமைப்போம். அங்கே ஒரு கைகளுக்கான நாற்காலியும் இருக்கும். இங்கே சில ஆர்கேட் விளையாட்டுகள் உள்ளன. என் பொம்மை ஒரு உண்மையான பாப் நட்சத்திரம். அவள் பாட விரும்புகிறாள். நீர் சிறந்தவர். இது இங்கே மிகவும் வேடிக்கையாக உள்ளது. விலகாமல் இருங்கள். ஆம், வாருங்கள், அறையை ஒளிரச் செய்வோம். அற்புதம். போங்கள் டாலி. யூஹூ. நீ ஏன் அப்படி செய்த? என் பொம்மைக்கு மேல் மாடியில ஒரு சினிமா இருக்கும். உன் சத்தமான இசை இடையூறா இருக்கும். இங்கே ஒரு பாப்கார்ன் இயந்திரம் இருக்கும். என் பொம்மை அவளின் பிடிச்ச நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆம், நாங்க இங்க என்ன பண்றோம்? சரி, இது சிறந்தது. அற்புதம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா இல்லையா? குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் வீட்டு விழா பரிசுகளோட வந்தேன். என் பொம்மை பரிசுகளை விரும்புகிறது. ஜெனிபரின் பொம்மை உனக்கு என்ன கொண்டு வந்தது செல்லமே? வாவ், இது ஒரு பொன்னிற லாபூபு. அவள் பார்பி லாபூபுவை விரும்புகிறாள். இது உலகத்தில் சரியாக பொருந்தும். நண்பர்களாக இருக்கலாம். பெண்கள் 2 அற்புதமான வீடுகளை உருவாக்கினார்கள். ஜெனிபர் ஒரு அழகான வெள்ளி வீட்டை பெற்றார். எல்லாமே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அதை பாருங்கள். பல்வேறு அறைகள். ஆனால் மெலிசா, அவளது பக்கம் பார்ப்போம். அவளிடம் உண்மையான செல்வமும் ஆடம்பரமும் ஒரு பொற்கோட்டை உள்ளது. அது முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் மதிப்பீடு செய்யவும். நீங்கள் பொன் பக்கம் அல்லது வெள்ளி பக்கம் ஆதரிக்கிறீர்களா? சரி, விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. எங்கள் எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப், சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாட் பவுடர். தீர வா. மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர் தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம்.
எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டி எடு. அப்படியே நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரூம் பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அது மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு? பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆத்ஷாஸ்திர புலிமிக்ஸ் உபயோகில் பிரம்ஸ்கள் மற்றும் நான் சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல. இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன?
சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைட்ஸ். நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அற்புதமா! என் பாணி மச்சடி எப்படி விரும்புறீங்க? அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மர்மெய்ட் சென்றால் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். என்ன கடி? அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாழ்ச்சியர், நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்க போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யாசனை வந்தது. பொழியில் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது போதுமானது. இது உணவுக்கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். இதை கோப்பிங்க. ஹோ, பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவரி ஐ எல்லாமே பொன்னால். அற்புதம். நீ என்ன நினைக்கிற? அமைதி. கலங்கி போய்விட்டாயா? அமைதி. நான் அமைதி. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள்.
ஓ எல்லாமே திட்டமிட்டபடியே. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். எல்லாமே பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும். இவற்றையெல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு. ஒரு யோசனை வந்துவிட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாள் ஆக போறது. என்ன நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பீர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை. நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது. தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன தேவைப்பட்டேன். வரவேற்கிறேன். அதான் சரி. கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது. ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. பரிசோதிக்கலாம். இது என்ன? ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள் சுட வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். அருமை. படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நன்றி சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை. மைக் கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஓ, ஒரு டானட். அற்புதமாக இருக்கிறது. சரி. மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லாண்ட் நல்ல யோசனை. ஆஹா, நீ மெக்டொனால்ட்ஸில் டானட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் சிவப்பாக உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். தீப் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் வார்ப்ல ஊற்றுறேன்.
இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நிச்சயமாக அது பிடிக்கும். பாருங்கள் பாருங்கள். நான் பரவாயில்லை. டோனட்ஸ் இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை, ஆனால் நிகோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கோட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பையை நட்டுக்கள் இருக்கின்றன. ஆகரியா அத டோனட்டுக்கு கொன்றது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். அதுதான். எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஓரியோ தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங், ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய் கண்கள். வாவ் மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். நான்கு, இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெடக்கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார். பாட்டி இதை பிடிக்கிறார். என்ன செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி நிறுத்து. எனக்கு ஒரு வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன். அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. மறு
மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும், இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, யமா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை! இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பேரி ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. அது வலிக்கிறது. சிறிது பொடியாக்கப்பட்ட நல்ல வேலையே. சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட கவனிக்காமலே விட்டு விடலாம். நாளைக்கு நான் இங்கிருந்து உன் வெளியேறப் போகிறேன். தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை டவுன்ஸ் வாற்ற வேண்டும். நான் என் கரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும் கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். செஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதுமில்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் 1 நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து. மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிச்சியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு. இழக்க விரும்புகிறேன்.